வா கிட்ட வா. இது பேர் மட்டும் சொல்லு மச்சான். பேர் என்ன? நல்சீரகம். நல்சீரகம். நல்சீரகம் 1 டீஸ்பூன். அப்புறம் மிளகு 1 டீஸ்பூன். ஐஸ் நீ தெரிய மாட்டற. என்ன இப்ப தெரியனா? நான் தூரமா நின்னு எடுக்கறப்ப தெரியுது. நல்லா வறுத்து எடுத்துக்க. வறுத்தத காட்டு. அங்க இருக்கு. கருப்பா இருக்கு. அப்புறம் பச்சை மல்லாட்டை. பச்சை மல்லாட்டை. ஓகே. வேற? இத நல்லா மூணுத்தையும் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்ப காட்டு. நல்லா வறுபட்டுச்சா? உனக்குள்ள எடுக்கிறேன். இட்ஸ் ஓகே தானே? நல்லதா இருக்கு. இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸில அரைக்கலாம். ஓகே. ஆஃப் பண்ணிடு. நீங்க எள்ளு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு இல்லை, அதனால இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றுங்க. போதும். கருப்பு கடுகு ஒரே விட மாட்டேன். ஐசு கவர் பண்றோம். எல்லாத்தையும் கட் பண்ணுறது இருப்பியா? அங்க காஞ்சது பேரு பச்சை கருவேப்பிலை. கத்திரிக்காய். கத்திரிக்காய். பிரிஞ்சால். எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம். ஆமா, புகை தான் அதுக்கு மாதிரி சேர்க்கும். பண்ணிடவா? கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு. கரண்ட் அடுப்பில் அப்படி தான் போட்டு. மிளகாத்தூள். மேம் வந்து காரம் இல்லாமல் தான் சமைப்பாங்க, அதனால் நீங்கள் காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம பெப்பர் வந்து அதிகமாக அரைச்சிட்டோம். ஓகே. எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி என்ன எதாவது சூம் பண்ணணுமா? ஒன்று வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வீணாக்காதீங்க. எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. அதனால பாரு, இது வந்து காட்டு எப்படி இருக்கு. இப்படி வறுத்து எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, எவ்வளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை பாருங்க, நல்லா தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா அரைச்சோம்ல, வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் வந்து நம்ம கொட்டிக்கலாம். சிரிக்காத. மிளகுத்தூள் இதெல்லாம் அரைச்சோம்ல, அதை இதில் போட்டுக்கிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடும். அதுக்கு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். உங்கள் ஸ்பூன் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த வானலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். தாத்தா வச்சுருக்கோம். சரி, இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். என்ன ரெடி ஆச்சு? கத்திரிக்காய் கிரேவி. காமிங்க. கத்திரிக்காய் கிரேவின்னு சொல்லலாம், கத்திரிக்காய் மசாலான்னு சொல்லலாம். திருப்பி சொல்லுங்க. கத்திரிக்காய் கிரேவின்னு சொல்லலாம், கத்திரிக்காய் மசாலா கிரேவின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, பாய். கத்திரிக்காய் தொக்கு. இன்னும் எத்தனை பேர் தான் இப்போ ரொம்ப ஜூம் பண்ணு, கிட்டவா டேஸ்ட்டை பார்ப்போம்.
பரவாயில்ல, இவ்வளோ அளவு நான் அழகாக செய்கிறேன். நல்லா இருக்கா? கட் பண்ணிக்கவா? பண்ணிட்டு மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.